ஸோ ஒன் மோர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு. நேற்றுக்கு போல் நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். ஏர்போர்ட் சிசி வெர்சஸ் சன்லைட் சிசி. ஸோ டாஸ் வின் பண்ண சன்லைட் சிசி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 4 ஓவர் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே 4 பால் யூஸ் பண்ணணும். ஸோ ஏர்போர்ட் சிசி இங்கே பவுலிங்கில் இருக்காங்க, சன்லைட் சிசி பேட்டிங்கில் இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அழகர் ஸ்ட்ரைக்கில் ஒயிட் கார்த்தி இங்கே ஒன்று பவர் பிளே போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சரி அப்பாடில் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள். கனகான் ஸ்ட்ரைக். க்ளீன் பால் ஸ்லோயரா ஃப்ளைட்டடா லெக் கட்டரில். தினேஷ் நீ பேட்ஸ்மேன் லெஃப்டி. லீடிங் எட் சான்ஸ் ஃபார் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லெக் கட்டர் ஸ்லோயர் லெக் கட்டர் கரெக்டாக போட்டு திருப்பினார் வெளியே. டாட் பால். கனகுக்கு போட்ட பால் வந்து சரியான பால். ஆக்சுவலி ஸ்லோயரா ஃப்ளைட்டடா தூக்கி லெக் ஸ்டம்புக்கு வெளியில் போட்டு லெக் ஸ்பின்னில் உள்ளே திருப்பினார் பாலை. கரெக்டாக விழுந்துச்சு இடத்துல. க்ளீன் பால். ஒன் மோர் சேம் டெலிவரி. இப்போ தான் சொல்லி முடித்தேன். ஓரளவு லெக் ஸ்டம்ப் வெளியே தெரியுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ கரெக்டாக போடுறாரு இடத்துல போட்டு திருப்புறாருன்னு சொல்லலாம். சுத்தமாக ரன்னே வரல இந்த பவர் பிளே ஓவரில். பவுண்டரிஸ் வரைக்கும் வரல. 2 விக்கெட் போயிருக்கு ஒரே மாதிரி. 2 ஓப்பனர்ஸுமே எடுத்து விட்டார் இங்கே ஒயிட் கார்த்தி. கிரேட் எக்ஸிகியூஷன் டெலிவரிஸ். ஒரு ஓவர் முடியல. ஸ்கோர் 3. 2 விக்கெட் இழந்து சன்லைட் சிசி. பிங்கோ இங்கே நியூ பவுலர். கணேஷ் நியூ பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில். நோ பால். நல்ல பால் ஆக்சுவலி. விடுத்து கொடுக்காம மேலே வரைக்கும் போட்டார். ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் நினைக்கிறேன். ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள். ஃபுல் டாஸ் பால். அங்கே ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி. ஸோ முதல் பவுண்ட்ரி வருது இங்கே லெஃப்டி தினேஷ் பேட்டில் இருந்து. ஃபுல் டாஸ் பாலாக போட்டார் உடம்பு விட்டு வெளியில். அகெயின் லோட்டாஸ் ஃபுல் பேஸில். 1 more 2 இந்த ஓவரில். வெல் பால் வைடியா கார். 1 more நோ பால். அங்கே ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் நினைக்கிறேன். நல்ல த்ரோ நல்ல ரன்னிங். 1 more 2. விக்கெட் கொடுத்துட்டாங்களா? விக்கெட் கொடுத்துட்டாங்க. சூர்யா நியூ பேட்ஸ்மேன். 1 more ஃப்ரீ ஹிட். சரியா படல. அராடி சிங்கிள் 2 என் தி ஓவர். 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 18. 3 விக்கெட் இழந்து. அங்கே ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. நவீன் பாபு நீ பவுலர். ஷாட் கரெக்டாக அடித்தார். பியூட்டிஃபுல் ஷாட். 1 bounce பவுண்ட்ரி. ரொம்ப க்ளோஸாக போயிருக்கு சூர்யா பேட்டில் இருந்து. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் சுத்தமாக ஒரு ரன்னே கொண்டு வரல. 3 ரன்னாக நம்ம தான் இருந்தாங்க. இப்போ போன ஓவரில் கொஞ்சம் ரன்ஸ் வந்திருக்கு. இந்த ஓவர்லேயே மொதல் பாலே பவுண்டரி ஆக்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் 2.1 22 ரன் கொண்டு வந்திருக்காங்க. 10 ரன்னுக்கு மேலே கொண்டு வந்தால் நல்ல ஸ்கோர் இந்த ஓவரில். ஒரு ரன்னிக்கே இருந்துச்சு. ரிவெஞ்ச் டெலிவரி ஃப்ரம் நவீன் பாபு. ஷாட் ஃப்ளைட்டடாக எடுத்து வந்து ஸ்லாட்லேயே போட்டார். கரெக்டாக எடுத்துறாரு பேட்டில். ஸோ முதல் 6 இந்த இன்னிங்ஸில் பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் சூர்யா. சாரி சூர்யா இல்லை அது சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன். ஐயோ ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் அடிச்சிருந்தால் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி இந்த ஓவர் 2 பவுண்டரி வந்திருக்கு. ஹிப்னோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்க போகுது. லவ்லி பால் கரெக்டாக போட்டு திருப்பிட்டார் பால் வெளியே. நல்ல சேவ் ஃப்ரீ ஹிட் நவீன் பாபு. அனதர் ஒன் கட்டர். டாட் பால் பேக் டு பேக். 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 31. 4 விக்கெட் இழந்து ஓரளவுக்கு 10 ரன் ரேட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 ஓவர் மோர். தமிழ் வேந்தன் நீங்கள் நியூ பவுலர். ஃபுல் பேஸில் ஒரு ஒயிட் டெலிவரி பாலை உழட்டிட்டாரு. 2 ஃபர்ஸ்ட் பால். லோட்டஸாக வாங்கிட்டார் பேட்டில். 1 more 6. 2வது 6 அவர் பேட்டில் இருந்து. சிக்ஸர். நெக்ஸ்ட் ஒன். ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து கரெக்டாக எடுத்தார். கட்டாய் வர்ற பாலை கட்டாய் வந்தால் எங்கே வருமோ அந்த இடத்துல விட்டான்னு சொல்லலாம். பேட் அக்ராஸில் கூட எடுக்கல. 3வது பதிவு பண்ணுறாரு கணேஷ். வெல் பிளேட். ஸோ ஒருத்தர் இங்கே ரெஸ்பான்சிபிளாக எடுத்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கான டைம் ஸ்டாம்பும் இங்கே முடிஞ்சிருச்சு. கடைசி 3 பாலை அவங்க இன்னர் சர்க்கிளில் அடிஷ்னலாக இன்னும் 2 பேர் உள்ள வச்சு போடணும். ஸோ அவுட்டர் சர்க்கிளில் 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ நேற்றுக்கு டேயில் மழை வந்துட்டனால இன்றைக்கி வந்து கொடுத்துருக்க டைம்க்குள்ளே போட்டு முடிக்கணும் பவுலர்ஸு. இப்போ 16 நிமிஷம் தான் 4 ஓவருக்கு. அதுக்குள்ளே போட்டு முடிக்கலை அப்படின்னா 3 ஃபீல்டரை உள்ளே கொண்டு வரணும். அப்படி பார்த்தா வந்து பவர் பிளே மாதிரி 2 ஃபீல்டர் தான் வெளியே இருப்பாங்க. இப்போ 4 + 3 மொத்தமாக 7 பேர் உள்ளே இருப்பாங்க.
ஷாட் கையிலே போயிருக்கு. ட்ராப்பு கரெக்டாக அடிச்சார். ஆனால் ஏன்னா ஆஃப் ரோடு ஃபீல்டராக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க பவர் பிளே சர்க்கிளுக்குள்ளே. லாஸ்ட் 2 நல்ல பால். ஆக்சுவலாக கரெக்டாக போட்டார் ஒயிட் லைன் ஏக்கரில். வெறும் 2 ஃபீல்டரை மட்டும் வெளியில் வச்சு கடந்த 2 பாலையுமே சூப்பராக போட்டிருக்காரு தமிழ்வேந்தன். லாஸ்ட் 1 பவுண்டரியோட முடியுதான்னு பார்க்கலாம். சான்ஸ் ஃபார் கேட்ச். அடிச்சிருக்கலாம், தொட்டு விட்ட மாதிரி இருந்துச்சு. அவர் கான்ஃபிடென்ட்டுக்கே அடிச்சிருக்கலாம். 2 ஃபீல்டர் தான் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேப்பில் ஆட ட்ரை பண்ணார். அவர் நல்லாவே அடித்தார். 2 6 3 6மே. கணேஷ் மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் சன்லைட் சிசி 48 ஆடி இருக்காங்க. 49 ரன் டார்கெட் ஃபார் ஏர்போர்ட் சிசி. தமிழ்வேந்தன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் முரளி. கொப்பனா மலை இங்கே 1 பவர் பிளேவர் போடுறதுக்கு. ஷாட் மடக்கிட்டாருங்க. டீப் ஸ்கொயர் லெக்ல பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாங்க அந்த பவர் பிளே ஓவரை. செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து தமிழ்வேந்தன் பேட்ல இருந்து போன பால் அவுட் ஆஃப் பேட்ல நோ பால். ஸோ அந்த பால் ஃப்ரீ பால். ஷாட் ஒயிட் லைன் ஆகிறதுக்கான ட்ரை கொஞ்சம் விடத்தில் விழுந்துச்சு முன்னாடி. கரெக்டாக அடிச்சாரு. ஸோ பேக் டு பேக் பவுண்டரிஸோட முதல் 2 பால்ல 10 ஓட்டங்களை கொண்டு வந்திருக்காரு தமிழ்வேந்தன். ஷாட் அகேன் மிடில் ஆஃப் த பேட்ல, பாட்டம் ஆஃப் த பேட்ல பேக் டு பேக் சிக்ஸஸ். ஸோ ஆஃப் லைனை பிடிச்சி போடுறாரு. ஆனால் கொஞ்சம் ஸ்லாட்டில் விழுவுது. கரெக்டாக அடிக்கிற மாதிரி இருக்குது மிட் ஆஃபை கிளியர் பண்ணி. ஷாட் அகெயின் டானை கிளியர் பண்ணிருச்சு. 1 மோர் பவுண்டரி. 4 in a row தமிழ்வேந்தன் ஸ்டார்ட்ஸ் பேங்க்னு சொல்லலாம். 4 6 6 4ன்னு அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிஸ் வந்துட்டு இருக்கீங்க பவர் பிளே ஓவரில். லாஸ்ட் 2 வெல் பால் கரெக்டாக போட்டார். ஸ்டம்ப் லைனில், க்ரீஸ் லைனில். நல்ல ஒரு யாக்கர், நல்ல ஒரு கம்பேக். லாஸ்ட் 1 ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி கரெக்டாக வாங்கிட்டார் பாட்டம் ஆஃப் த பேட்டில். 1 பவுன்ஸ் பவுண்டரி. 3 4 2 6. அதிலே வந்து 24 ரன் வந்துருச்சு. மொத்தமாக முதல் ஒரு முடிவில் 25 ரன் அடிக்கிறாங்க அந்த நோ பாலையும் சேர்த்து. ஸோ ஆல்மோஸ்ட் பாதி ரன்னு ஃப்ரீ கண்டினியூ ஆகுது. மொத்தமாக 3 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இப்போ வரைக்கும். ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து நல்லா டேக்கன், வெளியே போல. சிங்கிள் ஒன்லி. நல்ல ஷாட். 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஸோ தமிழ்வேந்தன் சந்தித்த எல்லா பாலையும் பவுண்டரியாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. இங்கே பவர் பிளேவாக இருந்தாலும் பவர் பிளே முடிஞ்சாலும் வெல் பிளேட் தமிழ்வேந்தன். ஷாட் அகெயின் ஸ்விட்ச் இட் அகெயின் பவுண்டரி. இப்போ பால் டு பாலாக இருந்த மேட்ச்சு இப்போ பாலை விட கீழே போயிடுச்சு ரன்னு. இது வரைக்கும் சிங்கிள் டூவே அவர் ஆடல. எல்லா பாலும் பவுண்டரி ஆகியிருக்கார் தமிழ்வேந்தன். வெல் பிளேடு. ஷாட் அகெயின் 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஹேட்ரிக் பவுண்டரி போதே பண்ணுறாரு இந்த ஓவர்லையும். மேட்சை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பவர் பிளே ஓவரில் ஒரே ஒரு டாட் மட்டும் யாக்கர் பால். மற்றபடி எல்லா பாலுமே பவுண்டரி. ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போல். கண்டிப்பாக இது அவருடைய விக்கெட்டாக இருக்குமான்னு பார்க்கலாம். ட்ராப்பு, அதுவும் 2 இங்கே. லாஸ்ட் 1 மிஸ்ஃபீல்டு, அதுவும் பவுண்டரி. இப்போ மேட்ச் டைன்னு நினைக்கிறேன். இப்போ மேட்சை முடிஞ்சிருச்சா? இல்லை, டை. ஸோ த மேட்ச் வான் பை ஏர்போர்ட் சிசி. 2 ஓவர்லேயே அடிச்சிட்டாங்க 49 ரன்னு. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.